Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, வணக்கம் and welcome to Forward Film News with me கனிமொழி. Every week நம்மளோட ஷோல திரை உலகத்துல நடக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட், ஃபிலிம் பூஜாஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ நோ மோர் வெயிட்டிங், ஸ்டே டியூன்ட். நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல முதலாவதா பார்க்க போறது தொண்டன் படத்தோட பிரஸ் மீட். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனி தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா அவர் அப்பா படத்தை டைரக்ட் பண்ணி அதிலும் லீட் ரோல்ல நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தையும் இவரே டைரக்ட் பண்ணி லீட் ரோலையும் நடிச்சிருக்காருங்க. அண்ட் தொண்டன் அப்படிங்கிற டைட்டில்னால இது அரசியல் சம்பந்தப்பட்ட படமோ அப்படின்னா நீங்க நினைக்க வேணாம். டைட்டில் மட்டும் தான் தொண்டன். பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் மூவியா தான் அமைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நம்ம உண்மையாக உழைச்சிருக்கோம், நம்ம நேர்மையாக உழைச்சிருக்கோம். இது வரைக்கும் இது என்னோட 11வது படம். 11 படத்துலேயும் இந்த படம் என்னுடைய சக்தியை நிறைய எடுத்துருச்சு. என்னுடைய சக்தின்னு மட்டும் இல்லை, என்னுடைய உதவியாளர்கள், என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய கேமராமேன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே நிறையா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். அதனால தான் 38 நாளில் இந்த படத்தை எடுக்க முடிஞ்சது. அது என்னுடைய டீம் அப்படி ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தொண்டன் படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ்ல விக்ராந்த் அண்ட் சுனைனா நடிச்சிருக்காங்க. விக்ராந்த் இப்ப இருக்கிற படங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே சூசியான கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கேரக்டரை எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கதைக்களம் கொண்ட படத்துல நடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க. ரொம்ப நன்றி. முதல்ல சமுத்திரக்கனி என்னை இவ்வளோ வருஷமாக எல்லாருமே எனக்கு கேட்குறாங்க, நீ பரவாயில்ல, நீ இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் இன்னும் நடக்கலைனாலும் என்னை முயற்சி பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணனை தயார் பண்ணிட்டார் இந்த படத்தில். அதே மாதிரி சுசி சார் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை வர வச்ச படம் பாண்டிய நாடு. ரொம்ப நன்றி சார், எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. Nandri. I would just like to thank Gani sir, most importantly because he trusted me and he gave me this character, and the hero of the day, Justin G, and all the respected people on stage. Thank you for coming to this audio launch. Thank you so much. நான் இங்கே நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் கனி சாரும் பாலாண்ணாவும். பாலாண்ணா என்னோட காஸ்டிங் டைரக்டர். அண்டதா கனி சாருக்கு என்னோட ஃபோட்டோ காமிச்சது. ஷூட்டிங்கோட முதல் நாள் வரைக்கும் கனி சார் என்னை பார்த்தது கூட இல்லை. எனக்கு இப்படியும் தெரியல கனி சார் எங்கே இருக்கு சார், என்ன நம்பி எப்படி இந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் கொடுத்தது எனக்கு தெரியல. அது இப்போயும் சார் என்ன அது முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனால் சார் என்னை நம்பி எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் டப் பண்ணிய ஷைலஜா, ரொம்ப தேங்க்யூ. ஜஸ்டின் பிரபாகர் சார், யூ ஆர் த ஸ்டார் ஆஃப் த டே, வாழ்த்துக்கள். இவ்வளோ டேலண்டடான நடிகர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு என்னோட தமிழில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்லேயே கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. தொண்டன் படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜஸ்டின் பிரபாகரன். இவர் இந்த படத்துல சமுத்திரக்கனியோட காம்பினேஷன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் நமக்காக பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த படத்துல ஒரு சாங் இருக்கு, ஒரு ஆர்ஆர்ல கனி சார் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கு அது படம் பார்க்குறப்ப நான் உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது இங்கே ஒரு சாங் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு விஷுவல் பார்த்து தான் யுகபாரி சார் லிரிக்ஸ் எழுதுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இந்த ஆல்பத்தில். அது அதுக்கு மேலே அதை எழுத முடியுமான்னு தெரில. அந்த கதைக்கும் அந்த இசைக்கும் அவர் அந்த லிரிக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் தான் டியூன் பண்ணோம். அந்த சாங் தான் எனக்கு இந்த ஆல்பத்தில் பிடிச்சது. தேங்க்ஸ் சார் அந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு. அப்புறம் விவேக் அவர் அடியேழைக்கு அப்புறம் நான் திருப்பியும் இந்த ஆல்பத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா பாடலுக்குமே
உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தொண்டன்னா யார் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, தன் கூட இருக்கிறவனை தலைவனாக்கி விட்டு கீழேயே இருக்கக்கூடியவன் தான் தொண்டன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் எல்லாரையும் மேலே உட்கார வச்சுட்டு கீழேயே இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி தான் ஆகச்சிறந்த தொண்டன். அது ஏதோ ஒரு மேடை நாகரிகத்துக்காக அவர் ஓரமாக நிற்கிறாருன்னு இல்லை, அவருடைய இயல்பு, பண்பு, அன்பு எல்லாமே வந்து ஒரு தொண்டனுக்குரிய பண்போடு தான் அவர் நடந்துக்குவார். தொடர்ச்சியாக அவருடைய உன்னை சரணடைந்தல் இருந்து அவரோடு எனக்கு பரிச்சயம் உண்டு. தமிழ் சினிமாவில் பொய் இல்லாமல் இருக்கக்கூடிய மிகச்சிலரில், விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிலரில் ஒரு 5 பேரை கணக்கெடுத்துக்கொண்டால் அதில் அவர் இருப்பார். 4 பேரை கணக்கெடுத்துக்கொண்டால் அவர் இருப்பார். 2 பேரை கணக்கெடுத்துக்கொண்டாலும் அவர் இருப்பார். ஒரே ஒருவர் என்று கணக்கெடுத்தாலும் அவர் இருப்பார். எல்லா பேமெண்ட்டுமே எனக்கு கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ நான் இந்த புகழ்வதற்கு பின்னால் எந்த காரணமும் எதிர்பார்ப்பும் இல்லைங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மேடை இது. இந்த பாடல் எழுதுவது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, சில இயக்குனர்கிட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதில் கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு பாடல், அந்த பாடலுக்குள் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் என்னவென்று அந்த இயக்குனர் தெளிவாக சொன்னால் அந்த பாடல் எழுதுவது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கனி அவர்களிடம் எழுதுவது என்பது எல்லாத்த விட ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேப்பர் படித்தாலே அவர் படத்துக்கு பாட்டு எழுதிடலாம். ட்ரெய்லர் வந்து நம்ம நார்மலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய டைலாக்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவோம். மியூசிக்கில் ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்கிற ஜஸ்டின் பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர் மியூசிக். அண்ட் இன்னொரு தடவை நாடோடிகள் பார்க்குற மாதிரியே இருந்தது அந்த பாடல்லாம். அண்ட் யூ ரீக்ரியேட்டட் மேஜிக். ஜஸ்டின், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 3வது ஒரு பெரிய ஹிட் கொடுங்க. அண்ட் யுகபாரதி சாருக்கு அந்த பாடல்களில் இருக்கிற வரிகள் ரொம்ப உணர்ச்சியை தூண்டுற விதமாக பண்ணியிருக்கீங்க யுகபாரதி சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அண்ட் கனி சார்னாலே ஹை எனர்ஜி படம் தான் அவருடைய எல்லா படங்களும். வெதர் நாடோடிகள் எடுத்துங்க, அதுக்கு பிறகு வந்த எல்லா படமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்பா படமும் எனர்ஜின்னா அது கனி சார் தான். சினிமாவில் அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ வேகம், அவ்வளோ சுறுசுறுப்பு. அந்த சுறுசுறுப்பு தான் வந்து தொண்டன் என்ற படமாக வந்திருக்கு. அந்த படத்தினுடைய அவுட்லைன் சொல்லும்போது ஒரு சமுதாயத்துக்கு தேவைப்படுற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை இந்த படம் மூலமாக சொல்லியிருக்காரு. நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல தொண்டன் படத்தோட பிரஸ் மீட் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி காத்துட்டு இருக்க, தொடர்ந்து பார்க்கலாம். பிரஸ் மீட்க்கு நிறைய கெஸ்ட் எல்லாம் அப்பியர் பண்ணியிருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரன், வெற்றிமாறன், மிஷ்கின் போன்ற பலர் வந்திருந்தாங்க. வெற்றிமாறன் சமுத்திரக்கனி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவர் படத்திலும் சரி இல்ல ரியல் லைஃப்லயும் சரி நல்ல கருத்துக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி படம் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனா அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி புகழ்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னு கண்டிப்பாக வந்து கனியனோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஆகணும். ஒரு பேஷனான ஒரு நடிகர். கண்டிப்பாக நிறைய தேசிய விருதுகள் அவருக்காக காத்திருக்குது. விக்ராந்த் என்ன சொல்கிறது, பாண்டியநாடுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரேக் இந்த படத்தில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். கவர் நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமாக ஒருத்தன் தவம் இருந்து ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறான் அப்படின்னா விக்ராந்த் தான் சொல்லுவேன். எந்த நிமிஷம் தன் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தெரியாமல் இப்போ அவருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அறம் செய்து பழகு என்னோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2 ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக இந்த வருஷம் அவருக்கு முக்கியமான வருஷமாக இருக்கும். அக்ஷரா வந்து வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2ல் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்தில் அந்த ஒரே ஒரு டைலாக்காகவே இந்த படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே தேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த விவசாயியை பற்றி அவர் பேசின அந்த ஒரு டைலாக் கண்டிப்பாக எல்லாரும் உண்மையாக உழைக்கிறோம். கனியினுடைய வெற்றி இந்த மேடையிலையும் இந்த ட்ரெயிலரையும் சாங்லேயும் தெரியுது. கனியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு நண்பராக ஒரு 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 சகோதரனாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு ஆள். அது எல்லாருக்கும் இருக்காது. இந்த ஜாம் பேக்ட் ஆடிட்டோரியமுக்கு அதுதான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஃப்ரெண்டு, ஒரு பிரதர், எல்லாரோடையும் இணக்கமாக இருப்பார். அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு சளைக்கவே மாட்டார். ஆடுகளம்க்கு எனக்கு டப்பிங் பண்ணார். எனக்கு நைட்டு ஒரு 12:30 மணி 1 மணிக்கு கால் பண்ணி நாளைக்கு காலையில் டப்பிங் இருக்குது வந்துடுங்க
அப்படியா, சரி, ஓகே. எத்தனை மணிக்கு? ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஓகே. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் மிக்சிங்கில் இருக்கோம், இதோ வந்துடுறேன் அப்படின்வார். அவர் 1 மணிக்கு ஃபோன் பண்ணோம்னா 1:15 வந்துடுவார், 1:30 வந்துடுவார், நைட்டு வந்து முடிச்சு கொடுத்துட்டு போவார். அண்ட் அது வந்து அப்போன்னு இல்லை, இப்போ வரைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி தான், அதே எனர்ஜியோட ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாங்கள் விசாரணை முடிச்சுட்டு எழுந்து ஓகே முடிச்சிட்டோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 படம் முடிச்சிட்டார் அவர். அண்ட் இட் இஸ் நாட் வெறும் குவான்டிட்டியும் கிடையாது, அவர் ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டியோட அக்கறையோட, அவருடைய அக்கறையை அவர் ஒரு ஒரு உண்மையோடு சொல்கிறார். அந்த அக்கறையை ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய உண்மை இருக்குது. இந்த அப்பா அப்படின்ற படம் வந்து வேற ஒருத்தரால் புல் பண்ணியிருக்க முடியுமானே தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படி ஒரு கதையை கன்சீவ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணி அதை நடித்து, இப்போ அவர் வேலராமூர்த்தி சொன்ன மாதிரி அதில் இருக்கிற ஸ்க்ரீனை பார்த்து, பக்கத்தில் இருக்க கேரக்டரை பார்த்து தான், பட் ஸ்டில் ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள் வந்து பசங்களை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு சொன்னால் அது எல்லாரும் சொல்கிறதையும் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி கனி சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயங்களை பேசுகிற ஒரு பிராண்டாக கனி மாறி இருக்காரு. அது வந்து அவருடைய சின்சியரிட்டி அண்ட் அவருடைய அந்த உண்மை தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஐ விஷ் ஹிம் அண்ட் த ஹோல் டீம். எல்லாரும் இங்கே இருந்தோம், எல்லாருமே பாராட்டினாங்க. பட் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம இங்கே இயக்குனர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் கனிக்கு மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஹி ஒர்க்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இன் டிவி. ஸோ அதில் இருந்து அந்த எவல்யூஷன்லேருந்து சினிமாவுக்கு வந்திருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அவனுக்கு வந்து எங்களோட ஜாஸ்தியான எக்ஸ்பீரியன்ஸு. பட் இப்போ த்ரூ அவுட் பெண் பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் வந்து அந்த கதை சொன்னான்ட்ட, கதை சொல்லி 2 நிமிஷத்தில் சொல்லிட்டேன், போர் அடிக்குது, நான் அந்த படம் வின் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன் நான். இப்போ என்னென்னு கேட்டால் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங் ஆக்சுவலி. அது வந்து கனிக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெற்றி ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வெற்றியோட மிகச்சிறந்த நல்ல படங்களை கொடுக்கணும் நான் கவிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இஸ் காட் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக, இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை மட்டுமா அட்ரஸ் பண்ணாமல் ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடம் வாழ்கிற மாதிரி ஒரு படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக வந்து. தொண்டன் படத்துல முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல தம்பி ராமையா நடிச்சிருக்காரு. இவர் ஆல்ரெடி சமுத்திரக்கனியோட டைரக்ஷன்ல லாஸ்டா அப்பா படம் நடிச்சிருந்தாரு. அண்ட் அந்த படத்துல ஒரு எக்ஸ்ட்ராடனரியான கேரக்டர்ல நடிச்சு சூப்பரான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாருங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்திலும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல நடிச்சிருக்காரா. அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றதாவும் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்டும் இந்த படத்தோட பிரஸ் மீட்க்கு வந்திருந்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் பாலா சமுத்திரக்கனியை பத்தியும் அண்ட் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்க விக்ராந்த் பத்தியும் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தம்பி, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரசிச்சுட்டு இருக்கேன். இந்த தொண்டன் படம் என்பது ஒரு மாஸ் ஹீரோ சார்ந்த ஒரு டைட்டில் அல்ல, இது வெகுஜன மக்கள் சார்ந்த ஒரு வார்த்தை. தொண்டன் தலைவர்கள் சில பேர் தான் இருப்பார்கள், ஆனால் தொண்டர்கள் பல கோடி பேர். இது வெகுஜனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கையில் எடுத்து உயிர்ப்பாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதில் ஒரு பர்டிகுலர் வசனம், நல்லது செய்வோம், அது அற்புதமான போதை அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த படம் நிச்சயமாக தம்பி சமுத்திரக்கனியை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்று இது மாதிரியான இன்னும் நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய நெஞ்சில் தேக்கி வச்சிருக்கிறார். அந்த படைப்புகளும் அடுத்தடுத்து வெளியில் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் தம்பி விக்ராந்த் அவர்களை பற்றி தம்பி சுசீந்திரன் சொல்வதைப் போல நானும் ஒரு பவுண்டிலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆற்றிலிருந்து ஒரு தம்பி அவர் அடையாளம் பிடித்து பாண்டிய நாட்டில் காண்பித்தது போல இந்த படத்தில் அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக அந்த தம்பி போவார் என்பதை நான் பக்கத்திலிருந்து பார்த்துருக்கேன். அந்த படம் முழுக்க அவருடைய திறமை வியாபித்திருக்கிறது. குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லினா சமுத்திரக்கனி படத்துக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு இவன் கூட பழக்க வழக்கம் ஏற்பட்டதுனால எனக்கு வந்த ஒரு பெரிய இம்சை என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும், எந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரியுமே அவரை வர சொல்லுங்கள், ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்கள். ஏன்னா அவன் ஷூட்டிங்கில் இருக்கானோ எங்கே இருக்கிறானோ தெரியல, இல்லை அவர் வரணும். ஏன் வேறு யாராவது நடிகர் அனுப்பட்டுமா? இல்லை அவர் தான் வரணும். ஏன் அவரை மட்டும் கேட்குறீங்க? என்ன அவர் தான் கொஞ்சம் தரமாக படம் எடுக்கிறாரு, அவர் தான் குழந்தைங்களை வச்சு நல்ல தரமான படங்கள் கொடுக்குறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ரொம்ப பிரியப்படுறாங்க. ஒரு படம்னு எடுத்தால் அதில் ஒரு 50 பேர் பயனடையணும், நம்மளோட சேர்த்து அவங்களும் பயனடையணும். அப்படி இல்லைன்னா அந்த படத்தை எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? எவ்வளோ பேர் காத்து கிடக்காங்க டெய்லி ஆஃபீஸ் வாசலில் வந்து நடிப்புக்காக, இல்லை உதவி இயக்குநர்களுக்காக. எல்லாருக்கும் நம்மளால் செய்ய முடியாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறது உண்டு.
நான் நினைக்கிறேன், கொஞ்சம் செயல்படுத்துகிறேன். ஆனால் இவன் வந்து சமுத்திரக்கனியை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க அதுதான் தன்னோட முக்கியமான நோக்கமாகவே இருந்து செயல்படுறான். இந்த பையனை ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்திருக்கிற போது வாங்க சேது உட்காருங்க அப்படின்னேன். சார் என் பேர் சேது இல்லை விக்ராந்த் அப்படின்னா. எனக்கு என்ன பதிஞ்சிருச்சுன்னா, சுசீந்திரன் டைரக்ட் பண்ண அந்த பாண்டிய நாடு படத்தில் சேதுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தான் அந்த பையன். எனக்கு அந்த சேதுன்ற கேரக்டராகவே பதிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தான். இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப சத்தியபூர்வமான வார்த்தை. நான் வந்து சமுத்திரக்கனியை பற்றி பேசுகிறது அவன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் நான் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவன் தொண்டன் தான், சினிமாவுக்கு தொண்டன் தான். அவன் சினிமாவுக்கு தொண்டாட்டிக்கிட்டே இருப்பான். அவன் பண்ண ஒன்று தப்பு, ஏதோ படம் பேர் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு சின்ன தவறான ஒரு கேரக்டர் பண்ணான். அதுக்கு நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், உன் மேலே பெரிய மரியாதை இருக்குது ஜனங்களுக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாதானே. நான் என்ன இனிமேல் சத்தியம் இதோட விட்டுறேன்னா இனிமேல் நான் நல்ல தரமான படமாக நடிக்கிறேன்னா என்ன. சரி நான் அவனை விட்டாச்சு. இந்த பையனை நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் வயசு இல்லை, சின்ன பையன்தான். இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளே இவன் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்து தமிழ் சினிமாவில் நிற்பான். இதை நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். இதை நான் செய்யலைன்னாலும் வேறு யார் செய்யலைன்னாலும் தானாக வந்து இவனுக்கு அமையும். இவனோட திறமையை தேடி எப்பவுமே என்கிட்ட திறமை இருக்குது, நான் வாய்ப்பை தேடி போகிறேன் அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்குது. நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல அடுத்ததா பார்க்க போறது திரி படத்தோட பிரஸ் மீட். திரி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அசோக் அமிர்தராஜ். அண்ட் இந்த படத்துல லீட் ரோல்ல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் அண்ட் ஸ்வாதி பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் ஆல்ரெடி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்திலும் வந்து லீட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் கேரக்டரைசேஷன் பத்தியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த படம் வந்து அசோக் சார் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணும்போது கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கு மேலே கதையோட ஆர்டிஸ்ட் காஸ்ட் டெக்னீஷியன்ஸ் சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் ரொம்ப கேரக்டர் பேஸ்டாக போகும்போது இந்த படத்தில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா அழகப்பன் சார், ஜேபி சார், ஸ்வாதி, இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாராக்கு அப்புறம், அண்ட் அனுபமா மேம், சென்ட்ராயன், டேனியல், கருணாகரன், ஸோ அண்ட் அஜய் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஜி சார் தான் அந்த படத்தோட கேமராமேன் பண்ணியிருக்காரு. சதுரங்க வேட்டை இன்னைக்கு வந்து ஐ திங்க் கேஜி சார் வரல. அண்ட் எடிட்டர் ராஜா சேதுபதி. ஸோ ராஜா வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவும் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஜனா சார், மியூசிக் டைரக்டர் ரொம்ப முக்கியமாக அஜீஷோட 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து பாம்பு சட்டை. அண்ட் தளபதி தினேஷ் மாஸ்டர் தான் ஃபைட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்கோம் ஃபைட்ஸு. அசோக் சார் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொன்னார், இது வந்து ஒரு கமர்ஷியலான யதார்த்தமான கமர்ஷியல் படம். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து டான்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக கால்லாம் திணறும். ஸோ தினேஷ் மாஸ்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு இந்த பாட்டை. ஃபேமிலி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இது. அண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. I think Ashwin covered everybody and didn't leave space for me to thank anyone. I agree with everything he said, and like Ashok sir put it, it's a Yadharthamana commercial film. It was lovely to work with my crush JP sir again, and Anupama ma'am and everybody else. And the music director is of course the star of the evening. Thank you for your music, and I hope you all like our effort and enjoy the film. Thank you so much. எல்லா புது டைரக்டருமே டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணணும் தான் தமிழ் சினிமாக்குள்ளே வருவாங்க. துருவங்கள் 16, மாநகரம் அப்படின்னு நிறைய வித்தியாசமான படங்கள் தான் வருது. இல்லைனா திருப்பியும் ஏதோ யதார்த்தமான கமர்ஷியல் படம், திருப்பி பழைய மாதிரியே எங்கேயோ பின்னாடி போயிட்டானா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை சார், சினிமாவில் தான் எது சொன்னாலும் கெட்ட விஷயங்கள் சொன்னால் உடனே போய் மக்களை போய் ரீச் ஆகுது. சினிமா தான் உலகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை கெடுக்கிறதே சினிமா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நல்ல விஷயம் சொல்லி பார்ப்போமே, மாறுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். அதுக்காக ஏன்னா என்னுடைய ப்ளஸ்ஸே வந்து இது வரைக்கும் நான் 465 படம் தியேட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ படம் பார்த்து சினிமாவை கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு. அதை வச்சு தான் சரி இதெல்லாம் தமிழ் சினிமாவில் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சீன்லாம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம பண்ணலான்னு அப்படி தான் பண்ணியிருக்கேன். கதை கொஞ்சம் பழைசாக இருந்தாலும் திரைக்கதையும் நான் சொன்ன காட்சிகளும் புதுசாக தான் இருக்கும். திரி என்ன விளக்கு திரியா வெடி திரியா அப்படின்னு ஒரு பல கேள்விகள். சார் இளைஞர்கள் தான் சார் திரி.
அவங்க கரெக்டாக கொளுத்தணுன்றது தான் என்னோட இது. எப்படி கொளுத்தணும் அப்படி கொளுத்தணுன்றது கிடையாது. ஒரு எவ்வளோ தான் காசு கொடுத்து குத்து விளக்கு வாங்கினாலும் 2 ரூபா திரி இல்லைன்னா அந்த குத்து விளக்கு மரியாதை கிடையாது. அது மாதிரி ஒரு பட்டாசு வாங்குகிறோம், திரி இல்லைன்னா அந்த பட்டாசு கொளுத்தவே மாட்டோம். அப்போ பட்டாசுக்கு விலையா திரிக்கு விலையான்னு கேட்டால் பதில் கிடையாது. ஸோ இளைஞர்களை கொஞ்சம் தூண்டி விட்டுருக்கேன். அது ஏலப்பன் சார் சொன்ன மாதிரி தான், அடியோ இடியோ படம் வந்தது அப்புறம் தான் தெரியும். ஸோ அது படம் வரட்டும், தைரியமாக சொல்லிட்டேன், தைரியமாக டைலாக் எழுதிட்டேன். பாலகோபி சாரும் நானும் சென்சார் சர்டிஃபிகேட் உள்ளே போனோம். சென்சார் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சரி எப்படியும் உள்ளே போய்ட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்கன்னு உள்ளே போய் 85 செகண்டில் வெளில வந்துட்டோம். உள்ளே போக மாதிரியே யூ சர்டிஃபிகேட் வெளில போயிடுங்க அப்படின்ட்டாங்க. நல்ல தரமாக படம் பண்ணியிருக்கேன். 3 கெட்ட வார்த்தை இருக்குது படத்தில். சொன்னாங்க நீ கரெக்டாக தான் போய் வச்சுருக்க, அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது, கரெக்டாக வச்சுருக்க. ஆனால் வந்து எங்களை கேள்வி கேட்பாங்க, நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க, ஊடகங்கள் தான், இது இப்படி இந்த படத்துக்கு விட்டீங்க, ஏன் அந்த படத்துக்கு உள்ள அப்படின்னு. ஸோ அவர் இந்த மாதிரிலாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. ஒரு கெட்ட வார்த்தை மட்டும் விட்டுட்டேன், அது அவங்களே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ இது ஒரு நல்ல படம் சார். நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், நல்ல விஷயத்த அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் இன்னைக்கு படிப்பு என்ன நடுதான் அச்சமின்றி வந்துச்சு, பைரவம் வந்துச்சு, எல்லாமே படிப்பை தான் சொல்கிறாங்க. உடும்பன் எவ்வளோ படம் இருக்குது, தீக்குச்சி 1000 படம் இருக்குது படிப்பை பற்றி சொன்னது. அதெல்லாம் நான் பார்த்துட்டதுனால இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சீன்லாம் வந்துருச்சு இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, அப்புறமா புதுசாக எடுக்கணும்னு இதை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும். திரைப்படத்துல முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல ஜெயபிரகாஷ், சென்ட்ராயன், அனுபமா போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. ஜெயபிரகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் சூப்பரான ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட கேரக்டரைசேஷன்ஸ் பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சின்ன படமா இருந்தா கூட கான்டென்ட் ரொம்ப பெரிய கான்டென்ட். So please help us and support us for this. I'm very proud to be part of this film which has such a beautiful and relevant message. And thank you so much. ஜெனரலாக நான் நடித்த படத்தை நான் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி இங்கே நிற்கும்போது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ரொம்ப ரேராக இது மாதிரி நான் நடித்த படத்தை ப்ரீவியூவில் பார்க்குறது. அசோக் வந்து டைரக்டருங்கிறது மீறி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் இருக்கிறதுனால, சார் நீங்கள் படத்தை பார்க்கணும், உங்கள் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஜென்ரலாக படம் பார்க்கும்போது இந்த குற்றங்கள் மட்டுமே கண்ணில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு தேட்டரில் போய் பார்த்தா தெரியாது. 120 ரூபா காசு கொடுத்துட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்தாக்கா சிரிக்கிறது, திட்டுறது என்ன வேணால் செய்யலாம், நம்மளுக்கு உரிமை இருக்குது. இந்த ப்ரீவியூவில் என்ன கொஞ்சம் சங்கடம் இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் கண்ணு போய் சொல்லிவிடும், அது காமிச்சு கொடுக்கும், இந்த சங்கடம்லாம் இருக்கும். அதனால் ப்ரிவியூவே போகிறது கிடையாது. பட் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமும் தைரியமாக இங்கே வந்துட்டு ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா படம் தரமாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான், வேறு எதுவுமே கிடையாது. அது இல்லைன்னாக்கா நேர் மூஞ்சி வச்சுட்டு உங்கள்கிட்ட பேச முடியாது. நாளைக்கு எங்கேயா பார்த்தா துப்பிட்டு போயிடுவீங்க, என்ன பேசினேன் அப்படியே அவ்வளோ அப்படின்ட்டு. அதனால் தைரியமாக என்னால் சொல்ல முடியும், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். அப்படி மியூசிக் சாங் மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப். படத்தோடு இணைந்து போயிட்டு இருக்குது. அது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு நெருடலை. இந்த மாதிரி படத்துக்கு உண்மையிலே உங்களுடைய ஆதரவு ரொம்ப தேவை. இன்னைக்கு நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல நிறைய சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவில ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய இருக்கும். அதுக்கு நீங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. in facebook.com/pepperstv. Until then, this is Kanimozhi signing off.